Hi friends. Hi. Welcome to Palmy's Kitchen. நேற்றுக்கு நாங்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு 50th ரெசிபி அண்ட் நியூ செக்மெண்ட் கிட்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் டே அவுட். நான் இங்கே நிற்கிற சரியில்லை, ஏன்னா இன்னையோட குக் வந்து அபி. ஸோ டேக் ஓவர். ஸோ இன்னைக்கு 50th ரெசிபிங்கிறதுனால அதே மாதிரி ஒரு நியூ செக்மெண்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு ரெசிபி சிரிச்சுக்கிட்டே பண்ணுற மாதிரி, அதாவது கிட்ஸுக்கும் பிடிக்கும், பேச்சுலர்ஸும் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பண்ண போகிறது ஸ்மைலி பொட்டேட்டோ. டைரக்டாக இன்க்ரீடியன்ஸ் போகலாம், இல்லைன்னா மறந்துடுவேன். வாங்க. ஸோ 3 பொட்டேட்டோ வேக வச்சு பீல் பண்ணி வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ், அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் அப்புறம் சால்ட் டு டேஸ்ட். அப்புறம் இன்க்ரீடியன்ஸை முடிச்சிட்டேன். நேராக எப்படி குக்கிங் பண்ணலான்னு பார்க்கலாம். அபி, பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆல்ரெடி. என்ன பண்ணுறது வீட்டில்? அதுக்கு என்ன பண்ணணும்னா, பிரெட் எடுத்து மிக்சியில் போட்டு 2 பிரெட் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருங்க. அதுதான் பிரெட் கிரம்ஸ். இங்கே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்க்ரேப் பண்ண போகிறோம். ஸோ பொட்டேட்டோஸை வந்து நீங்கள் மேஷ் பண்ணலாம், இல்லை ஸ்க்ரேப் பண்ணலாம். குட்டீஸ் நீங்கள் வந்து மேஷ் பண்ணுங்கள், இல்லை பேரண்ட்ஸோட ஹெல்ப் எடுத்து இதை ஸ்க்ரேப் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரேப்பிங் ஈஸியாக இருக்கிறதுனால அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரேப் பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர், எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர், ஜீரகத்தூள், பெப்பர் பவுடர், பிரெட் கிரம்ஸ், அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இது அப்படியே கொஞ்சம் தேய்க்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ நீங்கள் இதில் வந்து தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி இஃப் யூ ஸ்டில் ஃபீல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள், இல்லை பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுங்கள், ஆர் யூ கேன் ஆட் போத். பண்ணிட்டு அந்த ஒரு தேய்க்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சிட்ருங்க. பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சி வேணும். பேசிக்லி இதை வந்து தேய்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ மாவை எப்படியோ கஷ்டப்பட்டு பிசைஞ்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஒரு கல் வச்சுருக்கோம், அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கோம், ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கவருக்கு மேலே. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும். இப்போது நம்மளோட மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பெரிக்கலாக வர மாதிரி பண்ணிட்டு நல்லா ஒரு பால் மாதிரி வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தேய்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து தேய்க்க போகிறோம். நான் இதில் ஏற்கனவே எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம, ப்ரெஷரே கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வாங்க. ரொம்ப ஃப்ளாட் ஆக்கிட வேண்டாம். ஸோ இந்த ஒரு சர்க்கிள் வர்றதுக்கு நீங்கள் இந்த திக்னஸாக இருக்கிற இடத்துலலாம் வந்து தேய்ச்சிக்கலாம்.
ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போது நம்மளோட இமோஜிஸ் எப்படி இதில் கொண்டுட்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. பேசிக்லி இந்த ரவுண்ட் ஷேப் வேணும் ஃபார் தி இமோஜி. இதுக்கு மேலே போட்டு ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அந்த அவுட்லைன் வந்துடும். ஸோ குட்டீஸ், இப்போ நம்ம வந்து எமோஜிஸ்க்கு கண்ணு போட போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரவுண்டான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து இதில் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இப்போ இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து சிரிக்க வைக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பண்ண ஹாரர் மூவியில் வர பேய் மாதிரி இருக்கும், பட் அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன எமோஜி பண்ணாலும் அதுக்கு காமனான விஷயம் வந்து கண்ணு தான். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து கண்ணை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நிச்சயமாக ஏதாவது ஒரு தப்பு இருக்கும், எதுவுமே பர்ஃபெக்டாக வராது. அதே தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் டோன்ட் வரி, நீங்கள் என்ன ஷேப் போட்டாலும் அதோட எண்ட் ரிசல்ட் வந்து நல்லா வரும். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் வந்து நாக்கு நீட்டுற மாதிரி பண்ணியிருக்கேன். மற்றதில் வந்து சிரிக்கிற மாதிரி, இது வந்து கண்ணடிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் என்ன எமோஜி வேணாலும் போடலாம். இட்ஸ் அப் டு யோர் க்ரியேட்டிவிட்டி. ஸோ இப்போ இதை வந்து எப்படி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்போ நான் இந்த அவுட் சைட் மாவை நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு மறுபடியும் உருட்டி நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இமோஜிஸ் கூட பண்ணலாம். இப்படி எல்லாம் எடுத்துருங்க, அப்படியே வெளியில் வந்துடும். பார்த்தீங்களா, அந்த ரிமைனிங் மாவு வந்து இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இதை மறுபடியும் அதே ப்ராசஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். மறுபடியும் வந்து இதை நகட்டி இந்த மாதிரி இமோஜிஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் இப்போவே பொரிக்கிறதுனாலும் பொரிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக எண்ணெயில் போடணும். எண்ணெயில் போடுறதே பயங்கரமாக இருந்துச்சு, பட் ஸ்டில் ஐ எம் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது வேணும்னா நீங்கள் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும், பட் மேக் ஷுர் இட் டசன்ட் ஸ்டிக். ஓகே, ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் வந்துன்னு வெளியில் எடுத்துடலாம். our smiley potatoes are ready. இப்போ டேஸ்டிங் போயிடலாம். நம்மளுடைய ஸ்மைலி பொட்டேட்டோஸ் ரெடி. இப்போ நம்மளோட பலி யாருன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்மளோட பலி பாகுபலி தான். ஸோ டேடி, உங்களுக்கான நான் தான் பலி பாகுபலியா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ஒரு ரெசிபி. ஃபஸ்ட்டு நானே சாப்பிட்டு பார்த்துறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபஸ்ட் ட்ரைனாலும் ஐ திங்க் இஸ் டன் இட் வெல். நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் இமோஜிஸ் எல்லாம் பண்ணி அதில் வந்து குக் பண்ணி சாப்பிடும்போது அதில் இருக்கிற சுகமே தனி இல்லையா? எஸ். ஸோ இன்னைக்கு டேடியோட டைலாக் நான் சொல்ல போகிறேன். நம்மளோட எல்லா வீடியோஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.